கே. பாக்யராஜ் அவர்களது வாழ்க்கை பயணம் பலருக்கு ஓர் ஊக்கமாக இருந்தது என்றால் அது மிகையல்ல. உதவி இயக்குநராக ஆரம்பித்து தனது திறமையால் தமிழ் சினிமாவின் உச்சத்தை அடைந்தவர். திறமை இருந்தால் உயர முடியும் என்பதற்கு பாக்யராஜ் ஒரு வாழும் உதாரணமாக இருந்தார். பல தலைமுறைகளாக எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் என ஏராளமான கலைஞர்களுக்கு அவர் ஓர் முன்மாதிரி. இன்று தமிழ் சினிமாவில் இருக்கும் பலரும் பாக்யராஜ் சார் படங்களை பார்த்துதான் சினிமாவை கற்றோம் என்று பெருமையாக சொல்வார்கள். இன்று அவருடைய இறப்புச் செய்திக்கு பிறகு சமூக வலைதளங்களில் நாம் பார்த்தால் ரசிகர்கள் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள், திரைப்பட கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், பல துறையைச் சேர்ந்தவர்கள் என அனைவரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அது ஒரு மனிதராகவும் ஒரு கலைஞராகவும் அவர் சம்பாதித்த மரியாதை. ஒரு கலைஞன் உயிருடன் இருக்கும் காலம் ஒரு அளவுதான். ஆனால் அவர் படைத்த கலை உயிருடன் இருக்கும் காலம் பல தலைமுறைகளை தாண்டி செல்லும். அந்த வகையில் பாக்யராஜ் என்ற கலைஞனுக்கு மரணம் என்பது உடலுக்கு மட்டும்தான், அவருடைய படைப்புகளுக்கு இல்லை. பன்முக கலைஞர் கே. பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் அவர் குறித்தான நினைவலைகளை நாம் பார்த்து வருகிறோம். அவர் குறித்த பல்வேறு தகவல்களையும் கேட்டு வருகிறோம். செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம் பாலாஜி. நிறைய பேர் அவர்களுடைய நினைவலைகளை, பாக்யராஜ் சாருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார்கள். தற்போது அவருடைய இறுதி ஊர்வலம் எங்கே நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது? நம்ம இதை பேசிட்டு நீ தொடர்ந்து பாக்யராஜ் சார் குறித்து பேசலாம். பாலாஜி. திலகவதி, காலை 8:55 மணிக்கு நுங்கம்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலம் நுங்கம்பாக்கம், ஜெமினி மேம்பாலம், ராதாகிருஷ்ணன் சாலை, டிஜிபி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கலைஞரை விளக்கம் தாண்டி இப்பொழுது பெசன் நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10:45 மணியிலிருந்து 11:45 மணிக்குள்ளாக இந்த இறுதி ஊர்வல சடங்குகளை முடிக்கிறதுக்கான திட்டமிட்டு இருக்காங்க. திலகவதி. பாலாஜி, பாக்யராஜ் அவர்கள் குறித்து பேசும்போது சற்று நேரத்திற்கு முன்பாக பாரதி ராஜாவும் பாக்யராஜ் அவர்களும் ஒரே மேடையில நின்ற மாதிரியான, பாரதி ராஜா பேசுவது மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். எனக்கு அவருடைய குரு பாரதி ராஜாக்கும் அவருக்கும் இருந்த பிணைப்பு, அதே போல திரு பாக்யராஜ் அவர்களுக்கும் அவருடைய சீடர்கள் KS ரவிக்குமார் ஆகட்டும், பாண்டியராஜன், பார்த்திபன் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ப்ராமினன்டான முகங்கள் தமிழ் சினிமாவில். இவர்களுக்கு இடையிலான அந்த பிணைப்பு என்பது எப்படிப்பட்டது? திலகவதி, நம்ம சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமா உருவாகும் விதம் நம்ம மாறும்னு சொல்லலாம். இப்ப பாரதி ராஜா அவர்கள் காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனரா சேர்றதே பெரிய போராட்டம். அதுக்கே பெரிய காத்திருப்பு இருக்கும். அதுக்கு நீண்ட வருடங்கள் ஒரு டைரக்டர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதை ஃபாலோ பண்ண பிறகு அவர்கிட்ட உதவியாளராக சேர்ந்த பிறகு, அதுக்கு பிறகு கடைசி அடிமட்ட உதவி இயக்குனர்ல இருந்து தான் ஒவ்வொரு படத்துக்கும் மேல வர முடியும். இப்ப உதவி இயக்குனர் ஆகிறது திரைத்துறையில ஒரு அதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, டிஜிட்டல் மயமா மாறினதுக்கு பிறகு. ஆனா பாரதி ராஜாவுக்கு பாக்யராஜ் உதவி இயக்குனரா இருக்கும் பொழுது அவர் எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு உதவி இயக்குனரா தான் பாரதி ராஜாவுக்கு எடுத்திருக்கிறார். நமக்கு 16 வயது நிலை திரைப்படம் ரொம்பவே நல்லா தெரியும். தமிழ் சினிமாவோட ஒரு கிளாசிக் திரைப்படம். அந்த திரைப்படத்துல அவர் நிறைய ஒரு அருமையான ஒரு உதவி இயக்குனரா தான் அவர் வேலை பார்த்திருக்காரு. திலகவதி. நன்றி பாலாஜி. திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் இன்று காலை நுங்கம்பாக்கத்தில் அவரது இல்லத்திலிருந்து தொடங்கி தற்போது சென்னையின் சாலைகளில் நடந்து வருகிறது. தமிழ் திரையுலகமே சேர்ந்து அவருக்கு தனது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தியது. இன்று மக்கள் புடைசூழ அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். இன்னும் பல ஆண்டுகள் கழித்தும் ஒரு நல்ல திரைக்கதையை பற்றி நாம் பேசும்போது
பாக்யராஜ் அவர்களின் பெயர் நிச்சயம் ஒலிக்கும். ஒரு நகைச்சுவை காட்சியை நாம் ரசிக்கும் போது அவரது தாக்கம் அதில் நினைவுக்கு வரும். ஒரு புதிய இயக்குனர் தனது முதல் படத்தை எழுதும்போது எங்கோ ஒரு மூலையில் பாக்யராஜின் படங்களின் அவருக்கு ஆசிரியராக இருக்கும். இன்று அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரை உலகினருக்கும், உலகம் முழுவதும் இருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் புதிய தலைமுறையின் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.